கொங்கு பெல்ட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி தான் கோவை. கடந்த 2019 மக்களவை தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக கூட்டணியில போட்டியிட்ட சிபிஎம் கட்சியோட PR நடராஜன் பெரும் வெற்றியை பெற்றிருந்தாரு. பாஜகவோட CP ராதாகிருஷ்ணன் 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஆனா வர இருக்கிற மக்களவை தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக நேரடியா களமிறங்க இருக்காங்க. அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்த முன்னாள் கோவை மேயர் கணபதி ராஜ்குமார இந்த தொகுதியில களமிறக்குறாங்க. தேர்தல் கள வேலைகளை பார்க்க அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் TRP ராஜாவுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க திமுக தலைமை. இந்த தொகுதியை CPM கிட்ட இருந்து திமுக திருப்பி வாங்கினதை அடுத்து திமுக பிரதிநிதிகளுக்குள்ள நிறைய போட்டி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா மக்கள் நீதி மையத்துல இருந்து திமுகவுக்கு தாவின மகேந்திரனும் இந்த தொகுதியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையா கேட்டிருந்தாரு. ஆனா கடைசியில கணபதி ராஜ்குமாருக்கு இந்த தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கிச்சு. இதனால ஒரு பக்கம் திமுகவோட பெரும் தலைகள் அப்செட்ல இருந்தாலுமே தலைமையோட பேச்சுக்கு அடிபணிச்சு தீவிரமா வேலையில இறங்கி இருக்காங்க.